போன வாரத்தில் நம்ம படிச்சோம். யாருடைய இருதயத்தை தேவன் திறந்தார்? யாருடைய இருதயத்தை திறந்தார்? லீதியா. ஹல்லேலூயா. ஒரே ஒருத்தர் தான் பதில் சொல்றாங்க. யாருமே சொல்லலையே. ஒருத்தர் மட்டும் தான் கேட்டிருக்காங்களா? பிள்ளையே, இன்னைக்கு நீங்க கேளுங்க, கர்த்தர் மீதியானவைகளை உங்களுக்கு தருவாராக. ஆமென். எடுத்து விடுவோம். 16 அப்போஸ்தலர் அதிகாரம் 16 அதை 4 வசனத்தை மீண்டுமாய் நான் அந்த வசனத்திலிருந்து வாசித்து நான் கடந்து போகலாமா? லீதியாள் என்னும் பேருள்ள ஸ்திரீ கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்தருளினார். ஹல்லேலூயா. யார் திறக்க முடியும்? கர்த்தர் தான் திறக்க முடியும். ஆனா கர்த்தர் திறப்பதற்கு யார் இடம் கொடுக்கணும்? நம்ம வாஞ்சிக்கணும். கர்த்தர் திறப்பார். கண்களை மூடி மீண்டும் ஒரு செய்தாமே கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கும்படியாய் கண்களை மூடி செபிக்கலாமா? என் அன்பு பரிசுத்த பரலோக பரமபிதாவே, இதோ உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கேட்க போகிறோம். என் தேவன் எங்களோடு பேசுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு பேசவும் நாங்கள் கேட்கவும் பண்ணுங்கப்பா. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். இங்கே வாஞ்சித்தால் திறக்கப்படுபவர் யாரு? கர்த்தர் திறப்பார். இன்னைக்கு நம்ம காண போகிறது கண்கள் திறக்கப்படாது. ஹல்லேலூயா. என்ன திறக்கப்படணும்? நம்ம போன வாரம் என்ன திறக்கப்படணும்னு பார்த்தோம்? வீடுகள் திறக்கப்படும். என்ன வீடு? உங்க வீடு. அடுத்தது இருதயமாகிய வீடு திறக்கப்படணும். தேவனுக்கு என்று திறக்கப்படணும். இந்த நாளிலே நம் தேவனுக்காக கண்கள் திறக்கப்படும்படியான வாசனத்தை நாம் பார்க்க போறோம். சங்கீதம் 119 அதிகாரம் 18 வசனத்தை எடுத்து படிக்கலாம். சங்கீதம் 119 18. உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். உம்முடைய வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருடைய அதிசயங்களை பார்க்கும்படிக்கு? தேவனுடைய அதிசயங்களை வேதத்திலிருந்து பார்க்கும்படிக்கு தேவன் நம்முடைய கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா. இப்படி இந்த தாவீது கேட்டா, தாவீதுக்கு தேவன் கண்களை திறந்ததனால தேவன் மேலே உள்ளதான அந்த விசுவாசம் தாவீதின் மீது பெருகினது. தாவீது எல்லாவற்றையும் ஜெயிக்கொண்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது தேவன் நம்முடைய கண்களை திறக்கும்படியாய் இந்த வேளையிலே நாம் தேவனிடத்திலே ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? இந்த தாவீது போல தேவனிடத்திலே கேட்கணும். என்ன கேட்கணும்? ஆண்டவரே, என் கண்களை திறந்து இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களெல்லாம் பார்த்து அப்படியே நான் எடுத்து வீட்டுல வச்சுக்கிறோம்ன்றது தாவீது கேட்கவில்லை. அவர் கேட்டான், ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும். உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நான் காணும்படிக்கு. ஹல்லேலூயா. என் தேவனுடைய அதிசயங்களை, அவருடைய வேதத்தின் ரகசியங்களை, அவருடைய வல்லமைகளை, அவருடைய அற்புதங்களை உங்களுடைய கண்கள் காண வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம போன உலக நம்ம பார்த்தோம். நீங்க வாஞ்சித்தீங்கன்னா கர்த்தர் திறப்பாருன்னு நம்ம பார்த்தோம். இந்த நாளிலும் கூட கண்களை திறந்தாரு. நான் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடியே கண்களை திறந்ததை நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு சிஸ்டர் வந்து பாடிச்சிட்டு வேதத்தை படிச்சு சொல்றாங்க, இந்த வேத வசனத்தினால என் தேவன் என்னோட பேசினாரு. ஹல்லேலூயா. பேசினது மாத்திரமல்ல, அதனுடைய அற்புதத்தை கண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என் தேவன் உங்களுடைய கதவுகளை திறந்து கொடுத்தீங்கன்னா, அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா, அவர் உங்களுக்கானவைகளை எல்லாவற்றையும் திறக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனாலும் நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரேன்னு நாம் தேவனிடத்திலே கேட்க வேண்டும். இந்த கண்களை திறக்கணும்னா இந்த கண் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமுள்ள கண்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த கண்ணு மண் கண்களாக இருக்கக்கூடாது. இந்த கண்ணு என்ன இருக்கக்கூடாது? மண் கண்களாக இருக்கு. மண் கண் இன்னைக்கு எல்லாம் படிக்கிறோம், புரியுற மாதிரி இருக்கு, ஆனா
புரியல அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் காணப்படுறாங்க. புரியுது ஆனா புரியல, எக்ஸாக்ட்டா புரியல. அப்படி இல்ல, தெளிவாய் புரியணும். ஒன் கண்ணா என்ன? என்னமா? பார்க்கிற பார்வை ஒரு தவறான பார்வை, ஒரு தவறான பார்வை பார்க்கிறது. என்ன அந்த தவறான பார்வை? பொறாமை. என்ன கண்ணு? பொறாமை கண்ணு. என்ன அது என்ன பண்ணுவது? ஐயோ அவனுக்கு மட்டுமா, ஐயோ இவனுக்கு மட்டுமா, இவனுக்கு வந்துருச்சா, அவனுக்கு அது வந்துருச்சா, இவனுக்கு கிடைச்சிருச்சா. இந்த கண்ணு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மளோட கண்ணு யாரோட கண்ணு? தேவனுடைய கண்கள். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய கண்கள் எப்படியா? அப்படியே மனம் உருகுகிற கண்ணு தான் இயேசு கிறிஸ்துவின் கண்கள். ஹல்லேலூயா. அவர் மனம் உருகுகிற கண்ணு, அவருடைய அன்பு நிறைந்த கண்ணு. இந்த அன்பு நிறைந்த கண்ணு நம்மளுக்குள்ளே காணப்படணும். தேவனுடைய நாமம் மகிமைப்படணும் உங்களோட கண்களினாலே. இந்த கண்ணு தீயதை பார்த்து தீய காரியங்களை சிந்தித்து தீயவைகளுக்கு வழிவகுக்கிறதான ஒரு கண்ணாய் நம்முடைய கண்கள் காணப்படக்கூடாது. நம்முடைய கண்கள் பெரிவடைய வேண்டும். ஹல்லேலூயா. பெரிவு வேணும். என் தேவனுடைய பிள்ளை நானு, என் கண்ணுனால நான் தேவனை மகிமைப்படுத்தணும். என் தேவனிடத்துல நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஏசப்பா என் கண்களை திறந்துடணும். ஹல்லேலூயா. தேவன் திறந்தாருன்னா அந்த கண் என்னவா இருக்காது? பொறாமையின் கண்களாய் மண் கண்களாய் இருக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீமையின் கண் இருக்காது, மனதுருகுகிற கண்ணாய் இருக்கும். இயேசு கிறிஸ்துவுடைய அன்பின் கண்ணாய் இருக்கும் நம்முடைய கண்கள். நீங்க நம்ம தேவனிடத்துல அப்படியே கைகளை தூக்கி ஏசப்பாட்ட சொல்லுமா, ஏசப்பா என் கண்ணை கர்த்தரே பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய கண்ணாய் என்னோட கண்ணு மாறணும் ஆண்டவரே. எல்லாருமே கேட்கிறீங்களா? ஏசப்பா கிட்ட கர்த்தர் நாளில் உங்களுடைய கண்களை மாற்றுகிறார். என் தேவன் உங்களுடைய கண்களை பரிசுத்தப்படுத்துகிறார். என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எனக்கு எடுத்துக்கொள்வோம் லூக்கா 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா? லூக்கா 24ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கிறோம், இங்க இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்கள் கடந்து போகிறாங்க, அவரு கூட இவரும் கடந்து போறாரு. அந்த நிகழ்வுல தான் இங்க நம்ம பார்க்கிறோம். 14ஆம் வசனத்துல இருந்து வாசிப்போம். லூக்கா 24ஆம் அதிகாரம். கோவையில் இந்த வர்த்தமானங்களை அவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்தவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. இவங்க யாரு? இவங்க சம்பாஷிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க, நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, எம்மாவூருக்கு கடந்து போகிறாங்க. இவர்கள் வேறு மனுஷர்கள் அல்ல, இவர்கள் தேவனுடைய சீஷர்கள். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய சீஷர்கள் கடந்து போகிறாங்க, நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களோடு வந்து சேர்ந்து கொள்கிறார். அவர் மரித்து உயிர் தெழுந்தாரு, அவர் அடக்கம் பண்ணினாங்க. இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் அவர் சொன்ன பிரகாரமாய் உயிர் தெழுந்தாரு. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து இவர்கள் குழம்பி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இயேசுவை நாங்கள் காணுவோம், அப்படி பார்ப்போம்னு நினைச்சோமே, இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அவங்க மன வருத்தத்தோடு கடந்து போகிறாங்க. அவருடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்ததான இந்த விசுவாசம், அவர் சொல்லியும் அவர்கள் எப்படி இருந்தாங்க? இயேசு கிறிஸ்து சொன்னாரு, 3ஆம் நாள் உயிர் தெழுவேன். ஹல்லேலூயா. 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் என்று அவர்கள் கேள்விப்பட்டிருந்தோம். அவருடைய விசுவாசம் குன்றினதா இருந்தது. இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தவர்கள், அற்புதத்தை பார்த்தவர்கள், அதிசயங்களை கண்டவர்கள். ஆனாலும் அவருடைய கண்கள் ஒரு சோதனைகளினால அவர்கள் எப்படி பண்ணப்பட்டாங்க? கண்கள்
மூடப்பட்டதாய் போயிடுச்சு. விசுவாசம் இல்ல. அவர்கள் குழம்பி போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வந்தானா, அவங்க கூடவே நடக்கிறாரு, அவங்க கூட வந்து சேர்ந்து கொள்கிறாரு, இவங்க பேசிக்கிட்டதான் கேட்கிறாரு. ஆனாலும் இயேசு வந்தாலும் அவர்கள் உணரல. காரணம், அவரோட கண்கள் திறக்கப்படவில்லை. கீழே படிக்குமா? அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னவென்று கேட்டார். கீழே படிக்குமா? அவர்களின் ஒருவனாகிய கிலெயோப்பா என்பவர் பிரதியுத்தரமாக இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ? மூணாவது மனுஷனா? நீ இஸ்ரவேலர் மனுஷருக்குள்ளான ஒரு மனுஷன் இல்லையா? இந்த உலகத்துல, இந்த எருசலேம் தேசத்துல நடந்த காரியம் எதுவும் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. யார்கிட்ட கேக்குறாங்க? இயேசு கிறிஸ்துவிடத்துல கேக்குறாங்க. நம்ம கூட இன்னைக்கு ஏசப்பட்ட அநேக காரியங்களே கேட்கிறோம். ஆண்டவரே, நான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டி இருக்கிறேனே, உமக்கு தெரியாதாப்பா? என்ன விடுவிக்க மாட்டீரா? ஏசப்பாவே இன்னும் கீழே படிக்குமா? அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையிலே அறைந்தார்கள். அவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சிலர் ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். இவங்க இடத்துல ஸ்திரீகள் போன பெண்கள் போய் கல்லறையில தேவ தூதர்களை கண்டாங்க. அவரோட சரீரம் இல்ல, அவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்றாங்க. அவர் பிரமிப்பாய் சொன்னாங்க. நாம பிரமிப்பு அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. படிக்குமா? அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள். அவரையோ காணவில்லை என்றார். அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே சொல்றாரு. விசுவாசம் இல்லாத, புத்தி இல்லாத, மந்த இருதயம் உள்ளவர்களே. இன்னைக்கு நாமும் கூட அநேக வேளைகளில் இப்படிதான் நம்ம காணப்படுகிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலைகளில, ஏதோ ஒரு காரியத்துல நான் வருத்தப்பட்டு பாரப்பட்டு ஒரு காரியத்திலும் என் தேவனை காத்துக் கொள்வாரு, என் தேவன் இதை செய்வார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இல்லாம நீங்க பயத்தினால எது எடுத்தாலும் பயம், எது எடுத்தாலும் பயம். இந்த பயம் என்றது ஒரு பிசாசு உங்களை பயமுறுத்துறதான அசுத்தாவி. இந்த அசுத்தாவிய உடைய சத்தத்துக்கு, இந்த அசுத்தாவியுடைய கிரியைகளுக்கு நீங்கள் பயப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இங்கேயும் இந்த சீஷர்கள் இப்படியான காரியத்தை சொல்றாங்க. அதுக்காக தான் ஏசப்பா சொல்றாரு, தேவனுடைய வசனங்களை நீங்க படிக்கிறீங்க, தீர்க்கதரிசிகள் அவருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறத நீங்க கேட்டிருந்தீங்களே. என்ன கேட்டிருந்தீங்க? கிறிஸ்துவானவர் 3ஆம் நாள் உயிர் விடுவார் என்று தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை நீங்கள் படித்திருந்தோம். ஆனாலும் நீங்க என்ன பண்ணல, உணரவே இல்லையா அப்படின்ற மாதிரி இவர்கள் அவர்களை பார்த்து கேட்கிறார். படிமா? கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே
முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இன்னைக்கு தேவன் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய காரியங்களை தேவன் என்ன பண்ணுகிறாரு? விவரித்து காண்பிக்கிறார். அவருடைய வசனத்தை கொண்டு நம்முடைய வாய்களை தேவன் விவரித்து காண்க. எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நம்மளும் கூட அநேக நாட்களாக கர்த்தரிடத்திலே இருக்கிறவர்களா இருந்தும் அநேக காரியங்களில் நம்முடைய கண்கள் திறக்கப்படாததுனால நம் தேவனான கர்த்தர் மீது இருக்கிறதான இந்த விசுவாசம் என்ன பண்ணுது? குறைந்து விடுகிறது. அல்லேலூயா. என்ன பண்ணுது? குறைந்து போயிடுது. விசுவாசம் குறைஞ்சு போச்சு. தேவன் மேல இருக்கிறதான நம்பிக்கை குறைஞ்சு போச்சு. எனக்கு இப்படி ஆகி போச்சு, எனக்கு நடந்துருச்சு, நான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இப்படியே நம்ம நெகட்டிவான வார்த்தைகளை சொல்லி 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 என் தேவன் மீது இருக்கிறதான இந்த விசுவாசம் என்ன போகுது? குறைந்து போகிறது. அந்த ஒரு சூழ்நிலையில நாம் காணப்படக்கூடாது. அல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் காணப்படக்கூடாது. நம்முடைய கண்கள் திறக்குமே ஆனால் என் தேவனிடத்துல நீங்க கேட்டு பெற்றுக்கொண்ட இந்த கண்களுடைய திறக்கத்துக்கு நீங்க இயேசுபடத்துல கை தூக்கி நீங்க செபிச்சீங்க இல்லையா? தேவன் உங்களுடைய கண் திறந்துட்டாருன்னா உங்களுடைய விசுவாசம் பலப்படும். அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் பலப்படும். நம்முடைய கண்கள் என்னவா இருக்காது? நோ கேம்ஸ். இங்க விளையாடக்கூடாது. குழந்தை தூக்கி போங்க. விளையாடக்கூடாது. எல்லாரும் சத்தியத்தையே கவனிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படுமே என்று சொன்னா கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்திலே பலப்பட்டவராய் இருப்பார். அல்லேலூயா. உங்களுடைய இருதயம் பலப்பட்டதாய் இருக்கும். ஒரு காரியத்திலும் உங்களுக்கு சோர்வு வராது. ஒரு காரியத்தை குறித்து நீங்க கவலைப்பட மாட்டீங்க. என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருப்பார். அல்லேலூயா. கீழே படிக்குமா? அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர்கள் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்குகிறோம், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருத்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் இல்லையா? இயேசு கிறிஸ்து வீட்டில் இருந்துட்டாரு. இந்த சீஷர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவருடைய எண்ணம் வேறு விதமான ஒரு எண்ணங்களாய் இருந்தது. அவர்கள் நினைச்சாங்க இந்த இயேசு கிறிஸ்து ராஜாவாய் வந்து இந்த ராஜ்யத்தை ஆளுவாருன்னு நினைச்சாங்க. அவர் என்ன சாதாரண ஒரு மனுஷனா? அவர் வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் ஆளுமை செய்கிற தேவன். இந்த தேவன் இந்த உலகத்தை ஆளுமை செய்யக்கூடியவர். இந்த சின்ன தேசத்தை அவர் ராஜாவா மாறுவான்னு இவங்க சின்ன வட்டத்தை போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா தேவன் சொல்லுகிறாரு, அவர் உலகத்தை வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன். இவர் சர்வத்தையும் ஆளுகிறவர், சர்வத்தையும் அரசாளுகிற தேவன் என்பதை அவர்கள் உணராது அவருடைய மாம்சத்தின்படியான சிந்தையுடையவர்களால் அவர்கள் சின்னதா கற்ற நினைச்சு பார்த்தாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய கண்கள் திறக்கும்னு சொன்னா, உங்களுடைய கண்கள் திறக்கப்படும்னு சொன்னா என் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்ய முடியும். அல்லேலூயா. என் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்ய முடியும். கடந்த நாளில் கூட நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம். ஒரு மனுஷன் செத்து போனா, ஆனாலும் அவர் தேவனிடத்துல போகும்போது இடத்துல என்ன இல்லையா? ஃப்ரீடம் இல்லையா? காரணம் அவன் தேவனுடைய சித்தத்தை அவனுக்கு சொல்லியும் அவன் என்ன பண்ணுகிறான்? அவன் மாம்ச சிந்தையிலே சிந்தித்து அவன் என்ன பண்ணுகிறான்? தேவனுடைய கிரீடத்தை இழந்து விட்டான். அவனுக்கு அவர் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, உனக்கு நன்மை உண்டுப்பா, உனக்கு ஆசீர்வாதம் எல்லாம் எங்க இருக்கு? நரகத்துல அங்க இருக்குது. ஆனா உனக்கு ஃப்ரீடம் இல்ல. காரணம் என்ன? ஏன்? நீ மாம்ச சிந்தையுள்ளவனாய் இருந்ததனால தேவனுடைய சித்தம் உனக்கு தேடி வந்தும் நீ அதை செய்யாதே போனதுனால நான் அதை பெருசுபடுத்தல. ஆனால் வைக்க வேண்டிய ஃப்ரீடம்
அப்படினா நீங்க தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி நீங்க தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள முடியும்? எப்படி தேவனை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும்? உங்களுடைய இருதயம் திறக்கப்பட்டால் ஒழிய, உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டால் ஒழிய, உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு உங்களுடைய செவிகள் திறக்கப்பட்டு என் தேவனுக்கான பிள்ளைகளாய் நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னால் மாத்திரம்தான் நீங்க அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, கர்த்தர் கடந்த நாளிலே உங்களிடத்துல பேசின வார்த்தைங்க உங்களுடைய இருதயத்தை திறக்கணும்னு. இந்த நாளிலே கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிறாரு, உங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. நாளை சீக்கிரமாக இன்னொரு வசனத்தையும் வாசிச்சுடலாம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 6 இருந்து 8 வசனங்களை கொஞ்சம் வேகமா வாசிங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் ஹல்லேலூயா. 8ஆம் வசனத்தை படிங்க. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணங்கள், உமது நியாய பிரமாணத்தை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். இங்கே தேவனுடைய வார்த்தைகளை, அவருடைய சத்திய வசனங்களை கேட்பதற்கு நம்முடைய செவிகள் திறக்கப்படணும். ஹல்லேலூயா. அவர் பலிகளை காணிக்கைகளை விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர் என்று இங்கே வசனம் போட்டுள்ளது. என்னது? செவிகளை திறந்தீர். எப்ப திறக்கப்படும்? நீங்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நீங்கள் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசிகள் அநேகர் எல்லாருமே தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ரொம்ப அழகா கேட்பாங்க. அப்படியே நம்மளை உத்து கவனிக்கிறது போலவே கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே உத்து கவனிச்சு கேட்டு இருப்பாங்க. திருப்பி நம்ம சிஸ்டர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம்னா அவங்க அங்க இருக்கவே மாட்டாங்க. ஐயா என்ன சொன்னீங்க ஐயா? திருப்பி கேட்பாங்க. ஆனா இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இங்கதான் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க, என் கண்ணையே பாக்குறாங்க. ஆனா திருப்பி கேட்டா என்ன சொன்னீங்க ஐயா? ஏன் அவங்க இங்க இல்ல, இங்கதான் இருக்கிறாங்க ஆனா இங்க இல்ல. பிள்ளைய நீ கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஒரு செவி திறக்கப்படலைன்னா என் தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே கடந்து போக முடியாது. ஹல்லேலூயா. என் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்ம தேவனிடத்துல கேட்கணும். ஏசப்பா என் செவியை திறந்தருளும். கண்களை மூடி அப்படியே காதுல வச்சு ஒரு கை மேல தூக்கிக்கோங்க. தேவனிடத்துல சொல்லுங்க, ஏசப்பா என் கண்களை மாத்திரம் இல்ல என் செவியையும் இந்த நாளில திறந்தருளும் ஆண்டவரேன்னு கர்த்தரை நோக்கி பார்த்து கேட்பீங்களா? சத்தமா சொல்லுங்க, ஏசப்பா என் செவியை திறந்தருளும் ஆண்டவரே, ஏசப்பா என் செவியை திறந்தருளும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை கேட்பது மாத்திரம் அல்ல, அது கீழ்ப்படியும்படியாக கர்த்தருக்கு வச்சு. ஆமென். ஹல்லேலூயா. என் தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பது மாத்திரம் அல்ல, அதன்படி கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. இதுல ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம்னு சொன்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை சக்கர படிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். இப்பொழுது நீர் போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு
ஹalleluya. இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியா தேவன் இந்த சவுல் இடத்துல சொல்லுற வார்த்தை, நீ கடந்து போய் என்ன பண்ணணுமா, அங்க எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிட்டார். தேவனுடைய வார்த்தையை கேட்டாச்சு, கடந்து போயாச்சு. போனதுக்கு அப்புறமா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். எப்படி? 100% கீழ்ப்படியணும். எத்தனை பர்சன்ட்? 100% கீழ்ப்படியணும். ஆனா நடந்த சம்பவம் என்ன? அதே 15ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல இருந்து நீங்க படிக்கலாமா? சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து கர்த்தர் என்ன சொன்னாரு? 3வது வசனத்துல, நீ அங்க போய் எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணணும்னு சொன்னார். நாட் ஈவன் the animals. அங்க ஆடு மாடு கூட இருக்கக்கூடாதபடி எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணணும்னு சொன்னார். ஆனா இந்த சவுல் கேட்டான், ஆனா அதன்படி கீழ்ப்படியல, முழுசா கீழ்ப்படியல. இவன் சொல்றான் தேவனிடத்துல, சொல்லுங்க படிக்குமா அந்த வசனத்தை படிங்க. சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வர சொன்னாரா? எல்லாவற்றையும் அழித்து போட வேண்டும் என்று சொன்னார். எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணணும்னு சொன்னார். ஆனா கீழ்ப்படிஞ்சான். ஆனா இவன் மாம்சத்தின்படியாய் என்ன பண்றான்? ஒரு சில காரியங்களை செஞ்சிருக்கான். நீங்க நாமும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆனா நம்மளுக்கு பிரியமானதை அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். என்ன பண்றோம்? காம்ப்ரமைஸ். Oh no God, this is for me Lord. இது எனக்கு ஆண்டவரே, இது எனக்கு வேணும் ஏசப்பா. கர்த்தர் சொல்லுறத நீங்க கேட்பதில்ல, அதன்படி செய்ய வேண்டும். ஹalleluya. தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதில்ல, முழுமையாய் கேட்க வேண்டும். ஹalleluya. முழுமையாய் 100%. தேவன் சொன்னார் எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணுன்னு. ஆனா இவன் போயிட்டு ராஜாவை உயிரோட கொண்டு வந்துட்டேன்னு சொல்றான். அதுவும் எப்படி சொல்றான்? நீ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாவை கொண்டு வந்தேன்னு சொல்றான். உணர்வு இல்ல, கீழ்ப்படிதல் இல்ல. நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கணும்னா இந்த செவியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஹalleluya. இந்த செவி திறக்கப்படணும். இந்த செவி ஒழுங்காய் திறக்கப்படலைன்னா இப்படிதான் நடக்கும். காம்ப்ரமைஸ். தேவனிடத்துல சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். ஒரு எந்த தவறு செஞ்சாலும் ஒரு லைசென்ஸ் போல ஏசப்பா நம்ம நினைச்சிடுவாரு, அவர் மன்னிப்பாரு தான். ஆனா சொல்றாரு, மீண்டும் இந்த தப்பை செய்யாத, மீண்டும் இந்த பாவத்தை செய்யாத. எத்தனை முறை மீண்டும் போயிட்டு இருப்ப? எத்தனை முறை தேவட பிள்ளையே நீ பாவத்தின் மேல பாவத்தை செய்து கொண்டே இருக்கிற? தேவட வசனம் சொல்லுகிறது, தேவ பிள்ளையே நீ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலனா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஒரு நாள் வரும், அவருடைய சமூகத்தை விட்டு தூக்கி எறிந்து விடுவார். ஹalleluya. அவர் உன்னை விட்டு விலகி போயிட்டார்னா நீ இருள் அடைஞ்சிடுவ. என் தேவனுக்கு விரோதமான பாவமான மனுஷனாய் மாறி விடுவ. என் அன்பு தேவ பிள்ளையே, உடைய செவிகளை திறந்து கொள்ளு. தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே 100% கீழ்ப்படி. நோ காம்ப்ரமைஸ். தேவனிடத்துல காம்ப்ரமைஸ் சொல்லாதீங்க. இது அநேகர் சொல்றது ரீசன் சொல்வாங்க. ஏ சிஸ்டர் லேட்டா வந்தீங்க? இன்னைக்கு தான் எனக்கு கொஞ்சம் வீட்ல ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க. நீதான் வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க. இன்னைக்கு தான் என் குழந்தை தூங்க விட்டு ரொம்ப லேட்டா தூங்குனா, அதனால அவனை எழுப்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. நோ ரீசன்ஸ். கர்த்தரிடத்துல காரணத்தை சொல்லாதீங்க. தேவனை தேடுகிற காரியத்திலே காரணத்தை சொல்லாதீங்க. என் தேவ பிள்ளையே, நீ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாய் என்று சொன்னா தேவன் செவிகளை திறந்து உனக்கு ஒரு பயம் உண்டாகும்படி செய்வான். என் தேவன் மேல வாஞ்சை உண்டாகும். இது வாஞ்சை இருந்தா மட்டும்தான் இந்த செவி திறக்கப்படும். என்னமா அந்த லேடியால் தேவனுடைய வார்த்தையை வாஞ்சையோடு கேட்டால் தேவனுடைய இருதயத்தை திறந்தார். ஹalleluya. ஒன்ஸ் தேவன்
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க அவருடைய வார்த்தையை வாஞ்சியோடு நீங்க கேட்பீங்கன்னா அதற்கான வழிகளை என் தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணி தருவாரு. நீங்க எதை பொறுத்த கவலைப்பட மாட்டீங்க. நீங்க வாட்ட வந்துகிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. என் தேவனுடைய வாஞ்சை உங்களுடைய இருதயத்தில் இருக்கணும். தேவனிடத்துல கேட்கணும், ஏசப்பா என் கண்ணை திறங்க, என் செவியை திறங்க, நான் உமக்காக நான் வாழணும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை கேட்பதில்லை மாத்திரமல்ல, அதன்படி கீழ்ப்படிச்சு நடப்பேன். எத்தனை பர்சன்ட்? 50%? 100%. யார் சொன்னது? ஹல்லேலூயா. ஒரே ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்படியே கையை தூக்கணும்னா சொல்றீங்களா? ஆண்டவரே, நான் இனிமேல் 100% வார்த்தையின்படி கீழ்ப்படிவேன். என் செவிகளை திறந்தருளும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வாராக. பிள்ளையே, உங்களோட மாம்சத்தின் படியாக சிந்திக்காம கர்த்தர் என்ன பேசுகிறார், கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நான் அதன்படி கீழ்ப்படிச்சு நடக்கணும்னு சொல்லி நீங்க வாஞ்சிப்பீங்கன்னா அவரோட கரம் உங்களை தாங்கி நடத்தும். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் உங்களுக்கு விவரித்து சொல்ல வேண்டும் என்ற இடத்தை நான் நேரம் கடந்து போய்விட்டது. எங்களுடைய ஒரு நாட்களில் மீண்டுமாக இந்த காரியங்களை நாம் இன்னும் ஆழமாய் தியானிக்கலாம். கட்டடத்தில் இந்த நாளில் ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு இருதயத்தை கடந்து கொடுத்துட்டீங்க, இப்பொழுது உங்களோட கண்களை திறக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களோட காதுகளையும் திறக்கிறீங்க, கீழ்ப்படுதல் உள்ள வாழ போறீங்க. அப்படி கண்களை மூடுவோமா? கட்டடத்தில் சொல்லுவோம், ஏசப்பா நான் போன வாரத்தில் இருதயத்தை திறந்து கொடுத்தோம். இப்பொழுது அடைக்கப்பட்டதான கண்ணையும் என் செவிகளையும் என் தேவனுக்கென்று நான் திறக்கும்படியாய் வாஞ்சித்தும் இடத்துல கேட்கிறேன். நீங்க திறந்து தாங்கப்பா, நீங்க திறங்க. நான் உமக்கான கீழ்ப்படிதல் உள்ளவராய் நான் வாழணும். என் கண்கள் இரக்கமுள்ள இயேசுவின் கண்களாய் மாறணும்ப்பா. என் இருதயம் கர்த்தருக்கான இருதயமாய் இருக்கணும். என் வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்படணும். உங்களுடைய வெளிச்சத்தை இந்த உலக ஜனங்கள் காணணும் ஆண்டவரே. இந்த உலக ஜனங்கள் தேவனுடைய வெளிச்சத்தை எங்களிலே காணணும் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே எங்களை காண்கிறவர்கள் இயேசுவை காண்பது போல அவர்கள் ரட்சிப்பு பெற்றுக்கொண்டு தேவனை துதிக்கணும். அப்பா உங்களோட சத்தம் வரணும் ஆண்டவரே. அதற்காக தேவனில் எங்களை பயன்படுத்துவீராக. அதற்காக எங்களை தேவனில் பயன்படுத்துவீராக. இவ்வளவு நேரமாய் உங்களுடைய சத்திய வார்த்தைகளை கேட்டோம்ப்பா. என் தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் ஆண்டவரே மந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்படக்கூடாது. எத்தனை தீர்க்கதரிசன தேவ வார்த்தைகளை கேட்டோம் ஆண்டவரே. இந்த மனுஷர்களை போல நாங்கள் காணப்படாதபடி என் கர்த்தர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் என் தேவனுடைய அதிசயங்களை கண்டு அந்த தேவ பலனை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களுடைய செவிகளை திறந்து, எங்களுடைய கண்களை திறந்து, எங்களுடைய இருதயத்தை திறந்து என் தேவன் எங்களிலே ஆளுமை செய்யும்படியாக எங்களை கர்த்தர் கைகளில் ஒப்புக் கொடுக்கும். தேவன் தாமே எங்களை வழி நடத்துவீராக. இங்கு வந்த ஒவ்வொருவரும் என் தேவன் அவர்களை ஆசீர்வதித்ததற்காய் சொல்றோம். அவருடைய கண்கள் அவருடைய செவிகளை திறந்ததற்காய் சொல்றோம். இனிமேல் இவர்கள் 100% கர்த்தருடைய வார்த்தை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படியாய் கீழ்ப்படிந்து நடப்பாங்கப்பா. உங்களுடைய கரம் அவர்களை தாங்கி நடத்தட்டும். உங்களுடைய கிருபை அவர்களை தாங்கி நடத்தட்டும். தேவனே, கேட்ட இவர்களுக்கு தேவன் மனம் இறங்குகிறார். இந்த கரம் தாங்கி வழி நடத்துகிறார். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியாய் கர்த்தராமே உங்களுடைய கண்களை திறந்து, உங்களுடைய செவிகளை திறந்து, உங்களுடைய இருதயத்திலே வாசம் பண்ணி உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உங்களுடனே நாம் என் ஆத்மாவே Oh,
ஹalleluya